ஹாய் ஹலோடா பரீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்களோட ஹருடா. எல்லாருமே பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா சொல்ல மாட்டேன், வேணா 1 வீக் தான் ஆகுது. என்னக்கா இது ஆல்ரெடி நம்மக்கிட்ட 1008 ட்ராமா இருக்குது, இதில் நியூ ட்ராமாவா அப்படின்லாம் கேட்காதீங்க. வேணா ஒரு சிலர்லாம் சொல்றீங்க, அக்கா உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோம், நீங்கள் 3 டேஸ்க்கு அது ஸ்டோரி போடுங்கங்கிறீங்க. எனக்கு டைம் இருந்தால் நான் ஸ்டோரி போடுவேண்டா, எனக்கு டைம் இல்லாததுனால தான் என்னால் ஸ்டோரிஸ் எதுவும் அப்லோட் பண்ண முடியல. அப்படியே டைம் இருந்தாலும் என் கூட யாராவது இருப்பாங்களா, அதுவே எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதனால தான் சரி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த மாதிரி ஸ்டோரி போடலான்னு முடிவு பண்ணுறேன். இந்த ட்ராமாவை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். எனக்கு தெரியல இது எந்த லெவலுக்கு போகும்னு தெரில. அதே மாதிரி இப்போ நான் சொல்லிட்டேன், இது பேரு எல்லாமே மாறி மாறி தான்டா வரும். நான் ஏன் முன்னாடியே இதை சொல்கிறேன்னா, நீங்கள் நினைப்பீங்க ஐயோ இவங்க 2 பேரும் தான் பேராக போகிறதா நான் நினச்சேன், நீ எப்படி பேரை மாற்றிட்டீங்களே அப்படின்னு. அதனால இப்போவே சொல்கிறேன்டா, இது பேர் மாறி மாறி தான் வரும். என்னோட ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்கும், அதே மாதிரி தான் இந்த ஸ்டோரியும் டிஃப்ரெண்ட்டாக தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இதில் யாருக்கும் அவங்க பேர் கிடைக்காதுடா. நீங்கள் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண பேர் தான் சேரும் அப்படின்லாம் நினச்சி வந்து ஸ்டோரியை பார்த்துட்டு நீங்களும் ஹர்ட் ஆகிட்டு என்னையும் ஹர்ட் ஆக்கிட்டு போகாதீங்க. இப்போவே சொல்கிறேன், இதில் பேர் எதுவுமே அந்தந்த பேர் வராது, இது குண்டக மண்டக தான் வரும்டா. வேணா உங்களுக்கே தெரியும் என் ஸ்டைல் எப்படி போடுவேன்னு, அந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரி போட போகிறேன். பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள், இல்லாட்டினா இப்போவே ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே போயிருங்கடா. நான் உங்களை எதுவுமே சொல்லலடா தங்கங்களா. சரி வாங்க பெரிஸ், நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கே பார்த்தா ஒரு பெரிய மாளிகையை தான் காட்டுறாங்க. அந்த மாளிகைக்குள்ளே தான் செம்மையாக ஒரு பர்சன் குடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க கண்ணெல்லாம் அவ்வளோ ரெட் கலரில் இருக்குது. அவங்க பார்க்குறதுக்கே செம்ம டார்க் லுக்கில் இருக்காங்க. அந்த அரண்மனையும் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தோம்னா அதே மாதிரியே 1-2 பர்சன் குடிச்சிட்டு இருக்காங்க. எதுவுமே பேசல. அவங்க கண்ணெல்லாம் அவ்வளோ கோவம் தெரியுது. அப்படியே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 3 பேருமே செம்ம கோவத்தில் அப்படியே முழிச்சிட்டு இருக்காங்க. அதுவே இந்த பக்கம் பார்த்தோம்னா ஒரு 4 ஏஞ்சல்ஸ் தான் உட்காந்து செம்மையா அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்களோட கண்ணுல இருந்து கண்ணீர் தண்ணி மட்டும் நிற்காம வந்துகிட்டே இருக்கு. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த இடமே அவ்வளோ சைலண்டா இருக்குது. அந்த அரண்மனை பார்க்கறதுக்கு ரொம்ப டார்க்கா இருக்குது. ஆனா அவ்வளோ டார்க்கான அரண்மனை இவங்க 4 பேரை பார்க்கும்போது அந்த அரண்மனை அவ்வளோ அழகா இருக்குது. உங்களுக்கு இப்பவே புரிஞ்சிருக்கும் அந்த 4 பேர் யாருன்னு. அவங்களோட இன்ட்ரோலாம் நான் கொடுக்க விரும்பலடா. நம்ம ஸ்டோரிக்குள்ள போகும்போது அப்பப்போ அப்படியே பார்த்துட்டு போயிடலாம். இந்த பக்கம் இந்த 3 பேருமா செம்மையா குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க 4 பேருமே சொல்றாங்க, இங்க பாருங்க அவங்க குடிச்சிட்டு இருக்காங்க, கண்டிப்பா வருவாங்க, அவங்க வர்றதுக்குள்ள அவங்கவுங்க அறைக்கு அவங்க போங்க. இந்த மாதிரி சொல்லும் போது ஒரு பர்சன் மட்டும் அப்படியே ரொம்ப பாவமா பாக்குறாங்க. என்ன மன்னிச்சிருடா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம தாண்டா நான் உனக்கு இதை பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கையை எடுத்து கும்பிடுறாங்க. ஆப்போசிட்ல நிக்கிற பர்சன் தான், அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க கண்ணுல அவ்வளோ கண்ணீர் வருது. அவங்க அப்படியே பாவமா பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. இந்த பக்கம் இயற்கையின் கடவுள் தான், அவன் அப்படியே எந்திரிக்கிறான். இப்ப அவனோட கண்ணுல இருந்து கண்ணீர் வர வர அங்க இருக்கிற பூ எல்லாமே ரொம்ப வாடுது. இத பார்த்துட்டு ஒளியின் கடவுள் தான் சொல்றான், இங்க பாரு, நீ அழுகாத, நீ அழுதா இயற்கை எல்லாமே ரொம்ப கவலைப்படுது, அது ஒளி இழந்து காணப்படுது, பாரு மகரந்த பூக்கள் எல்லாமே வாடி போச்சு. இந்த மாதிரி சொல்லும் போது இப்ப இயற்கையின் கடவுள் தான் சொல்றாங்க, நான் மட்டும்தான் அழுகிறேனா, நீ அழுகிறனால இந்த உலகமே இருள முழுகி போச்சு, உனக்கு தெரியுதா தெரியலையா. இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு போதும் தான் அவங்க கண்ணுல இருந்து கண்ணீரே வரல. அவங்களுக்கு அவ்வளோ கோபம் வருது. அவங்க அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப 2 பேருமே பாக்குறாங்க, நீ இவ்வளோ கோபப்படாத, இங்க பாரு கடல் எல்லாம் கொந்தளிக்குதுல்ல, இதை பார்க்கும்போது ஏதோ பிரளயமே வந்துடும் போல இருக்குது, எரிமலை எல்லாம் வெடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது, நீ ஏன் இவ்வளோ கோவப்பட்டுக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பர்சன் தான் அப்படியே முறைக்கிறாங்க. முறைச்சிட்டு எதுவுமே பேசல. அவங்க அப்படியே சைலண்டா அந்த கட்டிலுக்கு அடியில ஓரமா அப்படியே படுத்துடுறாங்க. இந்த பக்கம் ஒளியின் கடவுள் தான் அப்படியே போய் நீரின் கடவுளை தான் எழுப்புறாங்க. ஆமாண்டா, அவ்வளோ கோவப்பட்டது நீரின் கடவுள் தான். அவங்க அப்படியே எதுவுமே பேசல, எனக்கு என்னன்னு அப்படியே படுத்திருக்காங்க. இப்போ ஒளியின் கடவுளும் இயற்கையின் கடவுளும் சேர்ந்து அந்த பர்சனை எழுப்புறாங்க. ஆனா நீரின் கடவுள் வாயில இருந்து ஒரு வார்த்தை வரல. இப்போ ஒளியின் கடவுள் தான் சொல்றாங்க, நீ பாரு, உனக்காண்டி உன்னுடைய கணவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க ரொம்ப நேரம் காக்க வைக்காத,
நீ உன்னுடைய அறைக்கு போ. இந்த மாதிரி சொல்லும் போது நீரின் கடவுள் தான் அப்படியே ஒரு மாதிரி விரக்தி ஐஸ்ல பாக்குறாங்க. அவங்களோட கண்ணுல இருந்து அப்படியே அந்த கண்ணீர் எல்லாம் உறையுது. இப்ப நீரின் கடவுள் தான் ஒளியின் கடவுளை பார்த்து கேக்குறாங்க, உங்களால எப்படி இதை சொல்ல முடியுது? உங்களுக்கு இந்த வார்த்தை எப்படி வாயில இருந்து வருது? நான் மனசார விரும்பினது யாரு? ஆனா இன்னைக்கு நான் யார கல்யாணம் பண்ணிருக்கேன்? எப்படி உங்களால இப்படி சொல்ல முடியுது? என்னால கண்டிப்பா இது பண்ண முடியாது. நான் அந்த அறைக்கு போக மாட்டேன். எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா அழுகுறான். இந்த பக்கம் ஒளியின் கடவுளுக்குன்னு அவ்வளோ அழுகையா வருது. அவங்களுமே அப்படியே உட்காந்து அழுகுறாங்க. நீ மட்டுமா? நானும் ஒருத்தவங்கள விரும்பினேன். சின்ன வயசுல இருந்து தந்தையும் தாயும் அவங்கதான் உன்னுடைய கணவர், அவர்தான் உன்னோட வாழ்க்கை, உன்னை எப்பவுமே பத்திரமா பாத்துக்கிறவங்கன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு விதையின் கடவுள் எல்லாரோட வாழ்க்கையுமே மாத்தி எழுதிட்டாருங்க. எப்படி அவர்னால இப்படி பண்ண முடிஞ்சிச்சு? சின்ன வயசுல இருந்து ஒரு பொருள் நம்ம கையில கொடுத்துட்டு வளர்ந்ததுக்கு அப்புறம் இது உனக்கு சொந்தம் கிடையாதுன்னு அவர்னால எப்படி பறிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா ஒளியின் கடவுள் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இயற்கையின் கடவுள் தான் அவர்னால தாங்க முடியல. அவருக்கு செம்மையா அழுக வருது. இல்ல, கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு அவரு வேணாம், எனக்கு அவர் வேணாம், எனக்கு அவர்கிட்ட இருந்து விவாகரத்து வேணும். இன்னைக்குதான் கல்யாணம் ஆனாலும் என்னால மனசார அவரை எப்படி ஏத்துக்க முடியும்? என்னுடைய காதல் வேற, நான் வேற ஒருத்தவங்கள விரும்பினேன். உங்களுக்கே தெரியும்ல ஒளியின் கடவுள், நீங்களே எத்தனை தடவை சொல்லியிருக்கீங்க நாங்க இருவருமே பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கணும், கடவுளே இணைத்து வச்ச ஜோடின்னு நீங்க தானே சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு ஏன் இதெல்லாம் நடந்துச்சு? ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே தள்ளி விட்டு உடைச்சுக்கிட்டு இருக்கான். இங்க நிக்கிற அந்த 4வது பர்சனுக்கு தான் ஒண்ணுமே புரியல. அவன் அப்படியே பயத்திலே பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் இந்த 3 பேருமே அந்த 4வது பர்சனை தான் பாக்குறாங்க. அவங்க கண்ணுல இருந்து டீயர்ஸா வருது. இந்த 4வது பர்சனுக்கு இங்க என்ன நடக்குது ஏது எதுவுமே புரியல. அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கெல்லாம் 3 பேரும் எதுக்காண்டி அழுகுறீங்கன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு அது பரவாயில்ல, உங்க வாழ்க்கையில ஒரு பர்சன் மட்டும்தான் இருக்காங்க. ஆனா என்னோட வாழ்க்கையில நான் மட்டும் ஏன் 3 கல்யாணம் பண்ணிக்கணும்? எனக்கு மட்டும் எதுக்கு இப்படி நடந்துச்சு? அன்னைக்கு என்னன்னா அப்பா அம்மாவும் உனக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வைக்க போறதா சொன்னாங்க. ஆனா நீங்க 3 என்ன பண்ணீங்க? உங்களோட கணவரோட எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே 3 பேருமே கண்ணை தொடச்சிட்டு பாக்குறாங்க. இப்ப அப்படியே அந்த 4வது பர்சன் தான் நிமிர்ந்து பாக்குறாங்க. இவங்க 3 பேரையும் பார்த்துட்டு சொல்றாங்க, நீங்க 3 போறதுக்கு ஒரு அறை இருக்கு. நான் யாரோட அறைக்கு போவேன்? நான் யாரு கணவர்னு சொல்லுவேன்? நீங்களே சொல்லுங்க. இதுக்கு நான் வெறும் முத்தா மட்டுமே இருந்திருந்தா எனக்கு இந்த பிரச்சனையும் வந்திருக்காது. எனக்கு ஏன் மனுஷ ரூபம் கொடுத்தீங்க? இந்த உருவத்தை எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன் இப்படி பண்ணீங்க? என்னால இந்த வாழ்க்கையை வாழ முடியாது. அவங்க 3 பேரும் ஆல்ரெடி செம கோவத்துல இருக்காங்க. இதுல பத்தாக்குறைக்கு என்னையும் கல்யாணம் பண்ணி வச்சு ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா அழுதுகிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்திலே பார்த்தா ஒளியின் கடவுள் தான் கண்ணை தொடச்சிட்டு அப்படியே எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சுட்டு சொல்றாங்க, நான் என்னோட கணவரோட அறைக்கு போறேன், எல்லாருமே அவங்க அறைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒளியின் கடவுள் எந்திரிச்சு போறாங்க. இத பார்க்கும்போது நீரின் கடவுளுக்கு தான் அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஒரு ஒளியின் கடவுளை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இயற்கையின் கடவுள் தான், இதுதான் நம்ம வாழ்க்கை போல, பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ வாழ பழகிக்கிறணும், அவ்வளவுதானே, சிரிச்சுட்டு வாழ வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அங்க இருந்து எந்திரிச்சு போறான். ஆனா நீரின் கடவுளுக்கு தான் இது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அவன் அப்படியே உட்கார்ந்துருக்கான். நான் எங்கேயும் போக மாட்டேன், எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை, நான் எதுக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்? எனக்கு பிடிச்சவரு வேற ஒருத்தர். ஆனா விதியின் விளையாட்டா நான் இங்க கல்யாணம் பண்ணிக்கணுமா? கண்டிப்பா என்னால இது முடியாது, நான் இங்க இருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் உட்கார்ந்துருக்காங்க. அதுவே இந்த பக்கம் பார்த்தோம்னா அந்த 4வது பர்சன் தான் என்ன பண்றதுன்னே தெரியாம அவங்க அப்படியே பெட்ல தான் சாஞ்சு உட்கார்ந்துருக்காங்க. இப்ப அப்படியே நீரின் கடவுள் தான் எந்திரிச்சு வந்து அதே பெட்ல அவங்களும் படுத்துடுறாங்க. இந்த பக்கம் தான் அந்த 4வதா இருக்கிற அந்த கடவுளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல.
அந்த பர்சன் தான் அந்த அரண்மனையை சுத்தி முத்தியும் பாக்குறாங்க. எங்க பார்த்தாலுமே டார்க்னஸ் தான் நிறைய இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தா சாண்ட் எல்லாம் கொட்டி கிடக்குது. அவர் அப்படியே அதை கையில அள்ளும் போதே அந்த சாண்டுல இருந்து அப்படியே பூவெல்லாம் பூக்க ஆரம்பிக்குது. இவன் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்லயே பார்க்கறான். ஏன்னா ஒரு பூமி எப்படி உருவாகுமோ அதே மாதிரிதான் அந்த சாண்டுல இருந்து ஒரு செடி உருவாகிறது அவனோட கண்ணுக்கு அவன் நல்லாவே தெரியுது. அவன் அப்படியே பார்க்கறான். ஃபர்ஸ்ட் மேகம் எல்லாமே ஒரு மாதிரி இருண்டிக்கிட்டு குமுறிக்கிட்டு மழை வர மாதிரி இருக்கு. அங்க தண்டரும் வருது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடமே கொஞ்சம் கொஞ்சமா இருளாகுது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மணல்ல இருந்து ஒரு செடி முளைக்கிற மாதிரி காட்டுறாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா வளருது. அதை இவன் நல்லா அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுல இருந்து ஒரு அழகான பூ தான் பூக்குது. இவன் இது ரொம்ப ஷாக்லயும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தோம்னா இப்ப 2 பேரும் போனாங்கல்ல, அவங்களோட அறையில தான் அவங்க உட்காந்து தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் மாறாவே நடக்குது. அவங்க அந்த அறையில அவங்களோட கணவர்களுக்காண்டி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இவங்களுக்கு செம்மையா அழுக வருது. இந்த நாள் விடியவே கூடாது, இது இப்படியே இருந்துடணும், இனிமேல் என் கண்ணே திறக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒளியின் கடவுள் தான் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அதே பார்த்தோம்னா இந்த பக்கம் அந்த இயற்கை எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றவங்க அவங்க மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, என்னால இயற்கையெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுது, ஆனா என்னோட வாழ்க்கையின் விதியை என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? எனக்கு பிடிச்சவங்க என் பக்கத்துல தான் இருக்காங்க, ஆனா வேற ஒருத்தவங்களுக்கு சொந்தமா இருக்கிறாங்க, என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செம்மையா அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. இப்ப பார்த்தோம்னா இந்த பக்கம்தான் நீரின் கடவுள். எனக்கு என்னன்னு அவங்க பாட்டுக்கு பெட்ல படுத்திருக்காங்க. யார் எப்படி போனா எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது, நான் அவனை என்னோட கணவனால அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கண்ணை மூடி இருக்காங்க. அவங்களோட விழிகள் மட்டும்தான் மூடி இருக்கு. ஆனா நினைவுகள் எல்லாமே எங்கேயோ யாரையோ பத்தி யோசிச்சுட்டே இருக்கு. இப்போ அந்த பர்சன் தான் அப்படியே நிமிர்ந்து உட்காடுறாங்க. அவங்க கையில பார்த்தோம்னா ஒரு சிம்பிள் தான் இருக்கு. அதை அப்படியே அவங்க தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு அவங்களோட கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. அது கீழே விழும்போதே ஒரு முத்தா விழுகுது. இந்த பக்கம் இவங்கனால இதெல்லாம் பார்க்கவே முடியல. அவங்களுக்கு செம்மையா அழுக வருது. அவங்க அப்படியே தான் உட்கார்ந்துருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்திலே பார்த்தோம்னா ஒளியனோட அறையை தான் யாரோ ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வர மாதிரி இருக்கு. அவங்க செம்மையா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு அதை பார்க்கும்போதே செம்மையா பயமா இருக்குது. அவங்க பெட்ல இருந்து அப்படியே எந்திரிச்சுதான் நிக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த பர்சன் தான் அப்படியே ஆஃப் வயசுல அந்த பர்சனை பார்த்துட்டு அப்படியே முன்னாடி தான் வராங்க. இவங்க பார்க்கும்போது செம்ம பயமா இருக்கு. இவங்க அப்படியே பின்னாடியே போய்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தோம்னா இயற்கையின் கடவுளோட அறையை தான் யாரோ ஒரு ஆள் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வர மாதிரி இருக்குது. அவங்களும் அதே மாதிரிதான் அந்த பர்சனை பார்த்தோன்னே செம்மையா பயப்படுறாங்க. பயந்துட்டே அப்படியே ஒவ்வொரு அடியா பின்னாடி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட கண்ணிலிருந்து அப்படியே கண்ணீரா வருது. இவங்க 2 பேருமே அவங்களோட கான்சியஸ்லயே இல்லை. மூணாவதா பார்த்தோம்னா பூமியை கண்ட்ரோல் பண்ற அந்த கடவுள் தான் அந்த அறையை திறந்து பார்க்கறாங்க. அவங்களோட கண்ணெல்லாம் அவ்வளோ ரெட்டிஷா இருக்குது. வரும்போதே ஒரு பாட்டிலோட தான் உள்ள வராங்க. உள்ள வந்து அறையை ஓப்பன் பண்ணா உள்ளதான் அவங்க தேடி வந்த அந்த போதுமே இல்லை. இவங்களுக்கு செம்மையா கோவம் வருது. அங்க இருக்கிற எல்லா திங்ஸுமே தண்ணி விட்டு உடைக்கிறாங்க. அவங்க உடைக்கிற சவுண்டு இங்க நீரின் கடவுளுக்கு காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. அவங்க அப்படியே கையை தான் காதுல வச்சுட்டு எதுவுமே சொல்லாம அப்படியே படுத்திருக்காங்க. இந்த பக்கம் அந்த போதும் தான் பாக்குறாங்க. யாரு கேட்டு என் வாழ்க்கைக்குள்ள வந்த, உனக்கு யாரு அதுக்கு பெர்மிஷன் கொடுத்தா, எப்படா நான் யார விரும்பினேன், நீ ஏன்டா என் லைஃப்குள்ள வந்த அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு அப்படியே உடைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த பர்சன் எதையுமே கண்டுக்கல. ஏன்னா அங்க இன்னும் அந்த பர்சன் என்னெல்லாம் பண்றதோ அது எல்லாமே நீரின் கடவுளுக்கு தெரியுது. ஏன்னா பூமியோட கடவுளை தான் நீரின் கடவுள் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதனால அவர் என்ன பண்ணாலும் அது நீரின் கடவுளுக்கு நல்லாவே தெரியுது. இந்த பக்கம் நீரின் கடவுளோட கண்ணுல இருந்துதான் அவ்வளோ கண்ணீரா வந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஒளியின் கடவுள் தான் அவங்களுக்கு இருளின் கடவுளை பார்க்கவே அவ்வளோ பயமா இருக்கு. அவங்க அப்படியே பின்னாடியே போய்கிட்டு இருக்கு. இப்ப இருளின் கடவுள் தான் அவரோட கண்ணெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே ஷார்ப்பா வச்சுட்டு இவங்க ஒளியின் கடவுளை தான் பாக்குறாங்க. இந்த பக்கம் ஒளியின் கடவுளுக்கு செம்ம பயமா இருக்கு. அவங்க அப்படியே சொல்றாங்க, இங்க பாரு, இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது, நான் உன்னை விரும்பவே இல்லை, அண்ணன் என்னால என் கணவரா
ஏத்துக்க முடியாது. இது எல்லாமே விதியோட விளையாட்டா நடந்தது. நான் சீக்கிரமா உன்னை விட்டு உன் வாழ்க்கையில இருந்து போயிடுறேன். எனக்கு இருளின் இளவரசியா இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. நான் சொல்றது கேளு. இப்படி சொல்லும் போது அந்த பூசன் தான் எதையுமே கண்டுக்கல. அப்படியே ஒவ்வொரு அடியா உள்ள எடுத்து வச்சு வராங்க. அவங்க வர வர நல்லா வெளிச்சமா இருக்கிற அந்த இடம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இருள ஆகுது. இந்த பக்கம் உங்களுக்கு செம பயமா இருக்குது. இப்போ ஒளியின் கடவுள் தான் சொல்றாங்க, என்கிட்ட விழாத, எனக்கு வேணாம், எனக்கு இருள்னாவே பயம், என்னால இருட்டுல இருக்க முடியாது, ப்ளீஸ் என்கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செம்மையா அழுகுறாங்க. அதுவே இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம இயற்கையின் கடவுள் தான் அவங்களோட கண்ணுல இருந்தா அவ்வளோ டேர்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இப்போ அவங்களுக்கு முன்னாடி நிக்கிற போதும் தான் அவங்க பார்க்கவே ரொம்ப பிக்கா இருக்கிறாங்க. அவங்கள பார்க்க பார்க்க இயற்கையின் கடவுளுக்கு தான் என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே செம்ம பயத்திலே பார்த்துட்டு இருப்பான். இடியின் கடவுள் நடந்து வர அவங்களோட அந்த கால் சத்தமே அவ்வளோ பயங்கரமா இருக்கு. இந்த பக்கம் இவருக்கு செம்ம பயமா இருக்கு. அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போயிட்டு இருக்காங்க. இப்ப இயற்கையின் கடவுள் தான் சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் எப்பவுமே உங்களை அந்த மாதிரி நினைச்சதே கிடையாது. நான் எப்போ உங்களை மதிக்க தான் செஞ்சிருக்கேன். வேணா எனக்கு தெரியும், என்னோட அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க, நாங்க ஒரு பூவை உருவாக்குறதுக்கு உங்களோட உதவி தேவைன்னு இருக்காங்க. நான் நான் உங்களை எப்பவுமே எங்களோட கடவுளா மட்டும்தான் பார்த்துருக்கேன். மற்றபடி உங்க மேல எனக்கு எந்த ஒரு ஆசையுமே கிடையாது. இதுக்கு எதுக்கும் நான் காரணம் கிடையாது. ப்ளீஸ் என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செம்ம பயத்திலே பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த பர்சன் தான் கேக்குறாங்க, இங்க பாரு, ஏன் நான் உன்கிட்ட எப்பயாவது வந்து சொல்லியிருக்கேனா என் விதி உன்னோட தான் இணைக்கப்படணும்னு? அப்புறம் தேவையில்லாம எதுக்கு உள்ள வந்த? நான் யார விரும்பினேன்னு உனக்கு நல்லாவே தெரியல. தெரிஞ்சுட்டு எதுக்குடா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த பக்கம் அந்த பர்சனுக்கு தான் செம்ம பயமா இருக்கு. அவன் அப்படியே பாக்குறான். அப்படியே நான் இப்போ ஆப்போசிட்ல இருக்கிற அந்த பர்சன் தான் அப்படியே இவனுக்கு ரொம்ப க்ளோஸா வந்து நிக்கிறாங்க. அவனோட மூச்சு காத்து நல்லாவே இவரோட ஃபேஸ்ல படுது. இவன் அப்படியே ஃபேஸை திருப்பலான்னு பார்க்கும்போது அந்த பர்சன் தான் அப்படியே ரொம்ப ஃபேஸ் ஒரு மாதிரி டைட்டா பிடிச்சி அவனை பார்க்க வைக்கிறாங்க. இந்த பக்கம் இயற்கையின் கடவுளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவன் அப்படியே பாக்குறான், எனக்கு வலிக்குது, ப்ளீஸ் என்ன விடுங்க, நான் இதெல்லாம் வேணும்னு போனேன், எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டான். அவன் ரொம்ப கெஞ்சான். ஆனா அதை எதையுமே இந்த பர்சன் கேட்குற மாதிரியே தெரியல. அவங்க அப்படியே ரொம்ப டைட்டா கிரிப்பா பிடிச்சி அவங்களுக்கு முன்னாடிதான் இழுக்கிறாங்க. இவங்க செம்மையா அழுதுட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இடியின் கடவுள் தான் செம்ம கோவத்துல அப்படியே அவனோட முன்னாடி அவனோட ரெக்கையை தான் அப்படியே விரிக்கிறான். அந்த ரெக்கை அவ்வளோ டார்க்கா இருக்குது. இதை அப்படியே இயற்கையின் கடவுள்னால பார்க்கவே முடியல. அவன் அப்படியே கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கிறான். இப்ப அப்படியே இந்த இடியின் கடவுள் தான், ஏய் என்ன பாரு, என்ன பாரு, நீதான் இனிமே என் பொண்டாட்டி வச்சுல, நீ ஏன் பார்க்காம கண்ணை மூடிக்கிட்டா இப்பறா, என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சின்னதா ரொம்ப டைட்டா பிடிச்சி அப்படியே பார்க்க வைக்கிறான். இந்த பக்கம் இயற்கையின் கடவுள் தான் செம்மையா அழுகுறாங்க. அவங்க அப்படியே கையெடுத்து கும்பிடுறாங்க, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, வேணாம், என்னால முடியல, வேணாம், என்னால உங்களோட ஹீட்டை தாங்க முடியல, வேணாம், இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கெஞ்சுறான். இந்த பக்கம் இடியின் கடவுள் தான் சொல்றாங்க, இங்க பாரு, இதுக்கே எப்படின்னா என் பொண்டாட்டி நீ, நான் உனக்கு பாதி தானே போனேன், அதுக்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் இயற்கையின் கடவுள்னால இடியின் கடவுளோட அந்த சக்தியை அவனால தாங்கவே முடியல. அவன் அப்படியே பாக்குறான், இல்ல வேணாம், நீங்க இப்படி பண்ணாதீங்க, எனக்கு இதுல விருப்பமே இல்லை, எதுக்கு உங்க சக்தியை எனக்குள்ள கொண்டு வரீங்க, வேணாம், இது என்ன ஒரு மாதிரி பண்ணுது. ஓ என்ன பண்ணுது? உனக்குள்ள நான் முழுசா வந்துக்கிருக்கேன்டா. இதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? உன்னை நான் எனக்குள்ள ப்ரோசஸ் பண்ணி உன்னை நான் என் கூடயே வச்சுக்க போறேன். இதுக்கு அர்த்தம் நீ எனக்கு மட்டும் சொந்தம்பாங்க. ஆனா எனக்கு உன்னை எனக்கு சொந்தமாக்கிக்க விருப்பமே இல்லை. அப்புறம் ஏன் இதை நான் பண்றேன்னு கேட்டேன்னா, நான் இப்படி பண்ணும்போது நீ கத்துற பத்தியா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இப்படிதானே நானும் வழியில துடிச்சேன். என்னோட காதலை இப்படிதானே என்கிட்ட இருந்து பிரிச்சாங்க. அதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் இனிமேதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இடியின் கடவுள் தான் அப்படியே அவனோட சக்தியை வச்சு இயற்கையின் கடவுளுக்குள்ளதான் இறக்குறான். இந்த பக்கம் இயற்கையின் கடவுள்னால அதெல்லாம் தாங்கவே முடியல. அவர் அப்படியே பெயின்லயே பார்த்துக்கிட்டு இருக்காரு. சரி, ஓகேடா, இதோட இந்த ஸ்டோரியை நான் இங்க ஸ்டாப் பண்றேன்.
ஸ்டோரி பார்த்துட்டு ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கலாம், சரிங்களா? நாளைக்கு நம்ம ஹார்ட்லெஸ் பார்க்கலாம்டா. ஓகே, டாட்டா, பாய் பாய், see you.